வணக்கம். நம்மகிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் குடுத்து, அவர் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விளக்கம் கேட்டிருந்தாரு. அவரோட பிறந்த தகவல் அடிப்படையில நவாம்சம் மற்றும் ராசி கட்டம் குடுக்கப்பட்டுள்ளது. இப்ப அவர் என்ன கேள்வி கேட்டிருந்தாரு அப்டின்னா, அவருக்கு காதல் திருமணம் வாய்க்குமா அப்டின்னு கேட்டிருந்தாரு. சினிமா வாய்ப்பு நல்லா இருக்கா? சினிமா துறையில சாதிக்க முடியுமா? அப்டின்னு கேட்டாரு. அதேபோல அரசியல் சார்ந்தும் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதிலயும் சாதிக்க முடியுமா? எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான் அவரோட கேள்விங்க. பொதுவா இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுனாலே அவங்க வந்து காதல் 5ஆம் இடம் மற்றும் அரசியல் 10ஆம் இடம், 9ஆம் இடம் சார்ந்து எந்த அளவுக்கு இவருக்கு வந்து சிறப்பான அமைப்புகள் இருக்கு. அதேபோல இவருக்கு வந்து புதன், குரு எப்படி சுபத்துவமா இருக்கு. சூரியன், சனி எந்த அளவுக்கு நல்ல அமோக பலன்கள குடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட அரசியல், சினிமா, காதல் மற்றும் சுக்கிரன், செவ்வாய் இந்த அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம சொல்ல முடியும். இப்ப அவரோட நவம்சம் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, அவருக்கு லக்னத்தில குரு இருக்கக்கூடிய அமைப்பு. அதேபோல 3ஆம் இடம் சார்ந்து செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு ஆட்சியாக இருக்கின்றது. 5ஆம் இடத்தில் சூரியன், ராகு, சனி ஆட்சியாக இருக்கின்றது. 6ஆம் இடத்தில் சந்திரனும் மற்றும் 10ஆம் இடம் சார்ந்து 9ஆம் இடம் சார்ந்த சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் புதன் 2மே ஆட்சியா இருக்கு பாருங்க. 11 கேதுவும் ரொம்ப மிக சிறப்பான ஒரு நவாம்ச அமைப்பை பெற்றிருக்காருங்க. இவருக்கு என்னன்னா கொஞ்சம் பிபி பிரச்சனை இருக்கு. ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி வந்து மிக சிறப்பான ஒரு நவாம்சம் அமைப்பு இருக்கு. இவருக்கு ஏத்த மாரி இவருக்கு வந்து கலைத்துறை, அரசியல்ல சாதிக்க முடியுமானா, அதுக்கான பாசிபிலிட்டீஸ வந்து நவாம்சம் சிறப்பாவே குடுக்குது. அதே நேரம் இவருக்கு ராசி கட்டம் எப்படிப்பட்ட அமைப்புல இருக்கு? அது எப்படிப்பட்ட பலன்கள சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். நவாம்சத்த வந்து ஒரு ஒரு வாழ்க்கையோட எதிர்காலத்த ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ராசி கட்டம் தான் முழுமையான ஒரு பலன்கள் சொல்லக்கூடியதா இருக்கும். நவாம்சத்த வந்து ஒரு கிரைட்டீரியாவா நம்ம எடுத்துக்கணும். அத பொறுத்து நம்ம வந்து சில அஸ்பெக்ட்ஸ நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு? திருமணம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமே தவிர, நவாம்சத்த மேஜர் ஒரு கிரைட்டீரியாவா, அதே தான் நவாம்சம் தான் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாரி எடுத்துக்காதீங்க. இட் நெவர் வொர்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நவாம்சத்தில வந்து இவருக்கு உடல் சம்மந்தப்பட்ட இரத்த அழுத்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதேபோல திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் உள்ளன. இதுதான் வந்து நவாம்சத்தில சொல்லக்கூடிய அமைப்பு. மற்றபடி இவருக்கு நவாம்சத்தில நல்லா சிறப்பான யோகா அமைப்புகள் பக்காவா சிறப்பா இருக்கு. இவருக்கு தாமத திருமணம், திருமணம் சம்மந்தப்பட்ட வேற ஜாதி, மதம், இனம் சார்ந்த அமைப்புகள இது குடுக்குறதுக்கான வாய்ப்புகள ஏற்படுத்தும். இல்லன்னா ஒரு கலைத்துறை சார்ந்தவங்க, வெளிதேச அமைப்புல உள்ளவங்க, இது போன்ற வேற கேட்டகரிஸ் அமைப்புல வந்து திருமண அமைப்புகள் இவருக்கு இருக்கு. அப்படிங்கிற நவாம்சம் சொல்லுது. பட் ராசி கட்டம் தான் முழுமையா நம்ம எடுத்துக்கணும். ராசி கட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு லக்னத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் 2ஆம் இடம் சார்ந்து ராகுவும், சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு, 6ஆம் இடம் சார்ந்து வீட்ல குரு இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் 8ஆம் இடம் சார்ந்து சனியும், கேது இங்க பார்த்தீங்கன்னா, கேது சுபத்துவமா இருக்கு. அதுவும் புஷ்கர நவம்ச பாதத்தில இருக்கு. அது புதன் 9ஆம் இடத்துலயும், சூரியனும், சுக்கிரனும், மாந்தியும் சேர்ந்து 10ஆம் இடத்தில். இங்க சுக்கிரன் ஆட்சியா இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, சுக்கிரன், மாந்தி கூட நல்லாவே இருக்கு. சுக்கிரன் வந்து புஷ்கர நவம்ச பாதத்தில சிறப்பான அமைப்புல இருக்கு. இப்ப இந்த ராசி கட்டத்தின் அடிப்படையில இவருக்கு வந்து இவர் கேட்ட கேள்விகள், அதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இவருக்கு 5ஆம் அதிபதியான குரு நீச்சமாகி 6ஆம் இடத்துல இருக்காரு. அதனால நீங்க இந்த காதல் இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சு உங்க வாழ்க்கையில கவனம் செலுத்துறது நல்லது. அதேபோல இங்கேயும் அவருக்கு இரத்த அழுத்தம் பிரச்சனை தெரிகின்றது. அதே மாரி இவரோட லக்னாதிபதியான சூரியன் 10ஆம் இடத்துலயும், 10ஆம் அதிபதியான ஆட்சி சுக்கிரன் ஆட்சியாகவும் இருக்கிறதுனால, நிச்சயம் நீங்க மக்கள் பணி, பொதுப்பணி, அரசியல் அ இது போன்ற தொழில் அமைப்புகள்ல சிறந்து விளங்க முடியும். மோஸ்ட்லி நீங்க அரசியல்ல சாதிக்கிறதுக்கு 100% பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க கலைத்துறையிலேயும் சிறந்து விளங்குவீங்க. அரசியல்லயும் உங்களால மக்கள் பணியிலே சிறப்பாக செயல்பட முடியும். அதேபோல உங்களால் கலைத்துறையிலும் சிறப்பாக செயல்பட முடியும். ஏன்னா, இங்க வந்து 9ஆம் இடத்துல புதன் இருக்கு. அவர் லாபாதிபதியா இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு வந்து கலைத்துறையிலும் சாதிக்கக்கூடிய அமைப்பு வலுவாக சிறப்பாக இருக்கின்றது. ஆனா, உங்களோட குடும்ப அமைப்பு வந்து அவ்வளோ சிறப்பா இருக்குன்னா, கொஞ்சம் அதில வந்து குடும்பம் வந்து உங்களுக்கு மனைவி சார்ந்த குடும்பமா இருக்கு. மனைவி அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட குடும்பம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல யோகமான பலன்கள கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதேபோல ஏன்னா 12ஆம் அதிபதியான சந்திரனும் 2ஆம் இடத்திலிருந்து வருவது குடும்பம் சார்ந்து நீங்க வந்து அதிகமாக பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். அதேபோல காதல் இது போன்ற விஷயங்கள், கல்வி சார்ந்த அமைப்புல இது மாரி 5ஆம் இடம் நீச்சமா இருந்துச்சுன்னா, அந்த உயர் ஞானம் ஏதாவது திங்கிங் ஏதாவது புதுசு புதுசா செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஏதாவது புதுசு புதுசா கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையை ஏற்படுத்தும் தான். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமா நாட்டம் கொடுக்கும். ஆனா, நீங்க வந்து அத நீங்க உங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட சக்சஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் கொஞ்சம் ரொம்ப தாமதமா இருக்கும். அதில நீங்க நேரத்த விரயம் செய்வதை விட்டுவிட்டு, உங்களுக்கு திருமண அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ சிறப்பாகவே இருக்கு. இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அடிப்படையில உங்களுக்கு திருமண அமைப்பு நல்லா இருக்கான்னு நான் சொல்றேன். இப்ப நடக்கிறது உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு சூரிய தசை 2 வருஷம் இருப்புல பிறந்திருக்கீங்க. 2 வருஷம் 8 மாசம். அடுத்து சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு, குரு இப்படிங்கிற அமைப்புகள் இருக்கு. இப்ப நடக்கிறது ராகு, சனி போயிட்டு இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு திருமணத்துக்கான யோகா அமைப்புகள் நல்லாவே இருக்கு. அது ராகு, சனி எப்படின்னா மார்ச் 2022லேருந்து 2025 வரைக்கும் உங்களுக்கு ராகு, சனி இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து ராகு, சனி இப்ப முடிஞ்சுட்டு அடுத்து ராகு, புதன் ஆரம்பிச்சிருக்கு. புதன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காதல் இது மாரி சக்சஸ் ஆகுமான்னு கேட்குறீங்க 2027 வரைக்கும். இந்த நேரத்தில காதல் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா புதன் புத்தி போறதுனால, உங்களுக்கு அதனால அது சம்மந்தமான வாய்ப்புகள் அதிகமாகவே குடுக்கும். அதனால உங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட அ புதன் வந்து 11ஆம் அதிபதியும், 2ஆம் அதிபதியாவும் இருக்கிறதுனால, உங்களுக்கு இந்த நேரத்தில ஏன்னா 2ஆம் இடம் வந்து மனைவி சார்ந்தே இருக்கிறதுனால, உங்களுக்கு நிச்சயமா காதல் இந்த நேரத்தில அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு காதல் வந்து
வேறு வேறு காதல் அப்படிங்கிற மாரி இல்லாம, ஒரு காதலோட, ஒரு மனைவியோட, ஒரு குடும்பத்தோட நல்ல சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி, கேது இது போன்ற அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, திருமண பந்தத்தில சில தடை அமைப்புகளை ஏற்படுத்தும். அதனால இந்த நேரத்தில 2027 வரைக்கும் உங்களுக்கு வந்து காதல் வந்து சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி உங்களுக்கு லக்னாதிபதி 10ஆம் இடத்துல வர்றதுனால, அரசியல்லயும் சரி, நீங்க கலைத்துறையிலயும் சரி, நிச்சயமா சாதிக்க முடியும். அதில மாற்றமே இல்ல. உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு வந்து 8ஆம் இடம் சார்ந்து சனி, கேது இருக்கிறதுனால, நீங்க சடன் லக் அதிகமா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதிகமான வந்து சுய சிந்தனை இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்கள பத்திய சிந்தனைகள், அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும். அத நீங்க எப்படி டேக்கிள் பண்ணிட்டு, நீங்க வந்து திருமண வாழ்க்கைய அமைச்சுக் கொள்ள போறீங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. நான் சொன்ன மாரி தான் திருமணம் சம்மந்தப்பட்ட சில கிரக அமைப்பு நல்லா இல்லன்னா, அதுக்காக பரிகாரம் செய்யலாம். ராகு, கேது போன்ற தலங்களில் செய்து சிறப்பு பூஜை செய்து வழிபடலாம். அவர்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை கொடுத்து வழிபடலாம். திருமணம் ஏற்கனவே நடைபெற்ற தம்பதியர்களுக்கு நாம் சில கஷ்டப்படக்கூடிய வாழ்வில் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்வில் உதவி செய்து, அதன் மூலமாக நம்ம பரிகார அமைப்பை முன்னேற்றிக் கொள்ள முடியும். திருமணம் சார்ந்த வாழ்க்கையை சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நீங்க கேட்ட மாரியே உங்களுக்கு காதல் திருமணம் இந்த நேரத்தில வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2027 வரைக்கும். அதுக்கப்புறம் அமையுமா அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து பார்க்கணும். ஆனா உங்களுக்கு வந்து காதல் வந்து ஒண்ணும் இல்ல நிறைய காதல் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கான கிரக அமைப்புகள் உள்ளன. அத வந்து நீங்க வந்து ரொம்ப அதில கவனமா அதில செயல்பட வேண்டி இருக்கும். அதேபோல நீங்க கலைத்துறையிலும், சினிமா சார்ந்த துறையிலும் மற்றும் அரசியல் சார்ந்த துறையிலும் நிச்சயமாக சாதிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் தாய் சார்ந்த பிரச்சனை நிச்சயமா இருக்கு. தாயோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதில் சற்று தாய் சார்ந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் சிறிது செலுத்த வேண்டும். மற்றபடி உங்களுக்கு எல்லா அமைப்புகளும் சிறப்பாக பெற்ற நல்ல யோகமான, அ அமோகமான ஜாதக அமைப்பு. வாழ்க்கையில நிச்சயமா பெரிய அளவுல வருவீங்க. அ உங்களுக்கு மனைவி மூலமா, குடும்பம் மூலமா நீங்க வாழ்க்கைய முன்னேற்றிக்கிறது ஒரு நல்ல ஒரு யோக பலன்கள குடுக்கும். வாழ்க வளமுடன். இதுதான் இவர் சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய ஜாதகம் சார்ந்த விளக்கம். மீண்டும் இதுபோன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.